தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். இந்த ரெண்டுமே பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்களை குறிக்கும். நெருப்பை கடந்து வந்திருக்கப்பா, நெருப்ப மாதிரி சோதனை அப்படி சொல்லுவீங்கல்ல. தண்ணீரை கடந்து வந்திருக்கிறேன், பெரிய வெள்ளத்தை தாண்டி வந்திருக்கிற அப்படி சொல்லுவான்ல. ஆண்டவர் தன் ஜனத்தை நடத்தும் போது செங்கடல் என்கிற பெரிய கடல் தண்ணீரை கடந்து கொட்டி கொண்டு வந்தார். யோர்தான் நதி என்கிற வெள்ளம் அதை கடந்து அழைத்து கொண்டு வந்தார். சில சமயம் உடைய வாழ்க்கையில நெருப்ப போல சோதனைகள், போராட்டங்கள், அக்கனிக்குள்ளே நடந்து வருவதை போல ஒரு அனுபவம், தண்ணீருக்குள்ளே கடந்து வருவதை போல ஒரு அனுபவம், அதையெல்லாம் கடந்து வந்திருக்கிறீங்க. ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். எதனால தெரியுமா? செழிப்பான இடத்திலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கு. தேவ ஜனங்கள் அந்த வழியா நடத்துதான் செழிப்பான கானான் தேசத்தை வந்து அடைந்தார்கள். வேதத்தை வாசிக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தின போது செங்கடலை கடந்தாங்க, மாரா என்கிற கசப்பை கடந்தார்கள். அதன் பிறகுதான் ஏலிம் என்கிற செழிப்பான இடத்தை